சுவாமியே சரணமையப்பா. சுவாமி, இப்போ நம்ம சுவாமிமார்கள்லாம் இருமுடி கட்டும்போது கட்டு நிறையில் நிறைக்கிறதுக்கு நம்ம உட்காரும்போது சுவாமிமார்கள் உட்காந்துருவாங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் தான் குருசாமி கிட்ட பையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுறது, சைடில் இருக்கவங்ககிட்ட பேசுறது, வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எதனா கொடுங்கன்னு கேட்கறது, அந்த நெய்யை நிரப்பும் போது கூட இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே நிரப்பும் போது கூட ஏதோ பேச்சு வாக்கில் இருக்கிறது. தயவு செய்து அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க சுவாமிமார்களே. நம்ம கட்டும் பொழுது நீங்கள் அந்த பூஜா விதானத்தில் உட்காந்த உடனே குரு உங்களை ஆசீர்வாதம் பண்ணி உட்கார வச்ச உடனே அந்த நொடியிலேருந்து உங்கள் கட்டு நேர தலையில் தாங்கி நீ கோயில் வளம் வந்து கீழே அந்த கட்டை இறக்கி வைக்கிற வரைக்கும் உங்களோட நினைப்பு சிந்தனை எல்லாமே அந்த ஐயன் மேலே மட்டும்தான் இருக்கணும். ஏற்கனவே அடியன் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன், நீங்கள் எப்போ உங்கள் வேண்டுதலை கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய நெய் அபிஷேகம் நெய் எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தா நெய்யை வந்து நம்ம நிரப்புறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் மட்டும்தான் உங்கள் வேண்டுதலை கேட்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்போ மட்டும் இல்லை, நீங்கள் இருமுடி கட்டுறதுக்கு உட்காந்துட்டிங்கனாவே கட்டி எழுந்து வளம் வந்து கட்டை இறக்குற வரைக்கும் இறைவனும் நீங்களும் மட்டும்தான் தொடர்பு இருக்குமே தவிர மற்ற சுற்றி இருக்கிற எந்த தொடர்பும் உங்களுக்கு வேணாம். அதுதான் நல்லது உங்களுக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா.